உங்கள் அம்மா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ போகும்போதே எனக்கு எவ்வளோ வேலை வைக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. கோபி, இங்க பாரு, சோஃபாலாம் கட்டி போட்டுரு. துணி இந்த பெட்ல அவ்வளவு துணி கிடக்கு, துணியை மடிச்சிரு. இது யார் இத்தனை துண்டை போட்டு வச்சிருக்கீங்க? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. சோஃபா தட்டி போட்டு பெட்டை தட்டி போடு. என்ன துணியெல்லாம் மடிச்சு வச்சிரு. அந்த பாப்பாவுக்கு ஏதாவது செஞ்சு கொடு சாப்பிட்றதுக்கு. என்னைக்கு எடுத்து வச்ச தட்டு, இது பூஜை பண்ண தட்டு இன்னும் கிடக்குதுங்க வளர்க்காம. நான் ஒரு வேலை செய்யறது இல்லை வீட்டுல. ஆமா, ஒரு வேலை செய்யறது இல்லதான். இப்ப டெய்லி வீடு கூட்டுறதெல்லாம் யாரு? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவது ஏதாவது 1-2 வேலை செஞ்ச நவுரு என்கிட்ட. எங்க போற? 1-2 வேலையா செஞ்ச ஒரு வேலை கூட செய்யறது கிடையாது வீட்டுல. ஆமா ஆமா, வீடெல்லாம் யார் கூட்டுறா? நீயா கூட்டுற? கூட்டுறதுலாம் ஒரு வேலை. அப்புறம் அதுவும் ஒரு வேலை தான். சோபா எல்லாம் தட்டி போடுறது நான் தானே, நீயா? சோபா தட்டி போட்டுரு, துணியை மடிச்சிரு. மறந்துடாத துணியை மடிச்சிரு. அசால்ட்டா இருக்காத. ஃபேன் எல்லாருக்குமே ஃபேன் ஓடுது. டெய்லி சொல்றேன். 5000 ரூபாய் பில்லு கட்டுறோம் டெய்லி நான் சொல்றேன். ஏன் அப்படி சாவடிக்கிறியோ? போ. சரி, போயிட்டு வரவா? சாப்பிட்டு பசிக்கல. ஏய், சும்மா கடுப்பேத்தி. ஆமா, வேலையா வச்சா. போ. சரி, வரேன். பார்த்து பத்திரம். பாய் பாய் பாய். என்னடா அம்மாவை இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க வந்துட்டு எப்பவுமே நான் வேலையெல்லாம் முடிச்சிருவேன். நேற்று என்ன பண்ணேன், துணி மடிக்கலையா, டயர்டாக இருக்குன்னு பட்டு தூங்கிட்டேன். எப்போவுமே வீட்டுக்கு அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்தால் வேலை செய்ய முடியாது. சரி, அதனால எப்பவுமே எல்லா வேலையும் நான் வேலை முடிச்சிருவேன். அப்படியுமே என்னை திட்டுவாங்க, எல்லாம் அந்த வேலை செய் இந்த வேலை செய் அப்படின்ட்டு. காலைல வந்துட்டு பார்த்தீங்களா இப்படி பேசுனாங்கன்னு. துணி மடி, வீடை கூட்டு, சோபா தடுப்பு எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அவங்க சொல்லாமே நான் முடிச்சிருவேன். ஆனால் அப்படின்னு திட்டுவாங்க, என்ன பண்ண அப்படின்ட்டு. வீடு துடைச்சோம்னா வீடு ஒழுங்காகவே துடைக்கலை அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து திட்டினோன்னா சரி நல்லா துடைச்சிருக்க அப்படின்வாங்க. நான் வந்து எப்பயுமே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அவங்கள எதுவுமே செய்ய விட மாட்டேன். ஏன்னா அவங்க ஒர்க் போயிட்டு வந்துட்டு வீட்லேயும் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாங்களா. ஸோ அதனால் எதுவுமே செய்ய விட மாட்டேன். நீங்கள் என்னது தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா அம்மாவை இப்படி திட்டுறாளே அப்படின்ட்டு.